வெல்கம் டு ரகு விலாக். இன்றைக்கி டே வந்து 71ங்க இன்றைக்கி. என்னென்னா, நேற்று நான் ஷூட்டிங் போயிட்டு வந்தேன். காஞ்சிபுரத்தில் வந்து ஒரு விவசாய சந்திக்க போயிருந்தேன். அவர் பார்த்திங்கன்னா கத்திரி, அப்புறமா நெல், அப்புறமா காஞ்ச மிளகா இருக்குல்ல, அதாவது மிளகா பொடி இருக்குல்ல, அது பண்ணியிருக்காரு. பச்சை மிளகாவும் பண்ணியிருக்காரு, மாடு வச்சுருக்காரு, மீன் வளர்ப்பு பண்ணியிருக்காரு. எல்லாத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா அவரோட வீட்டுக்காக வந்து ஒரு காடு ஒன்று அமைச்சிருக்காரு. அந்த காட்டில் பார்த்திங்கன்னா நிறைய மரங்கள் வச்சுருக்காரு. சப்போட்டா வச்சுருக்காரு, நெல்லி வச்சுருக்காரு, அப்புறமா சீத்தாப்பழம் ஏதோ வச்சுருக்கேன் அப்படின்னாரு, தென்னை வச்சுருக்காரு, பனை வச்சுருக்காரு, மா வச்சுருக்காரு, கொய்யா வச்சுருக்காரு. எந்த அளவுக்கு பழமரங்கள் வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு பழமரங்கள் வச்சுருக்காரு. அந்த வீடியோ தான் நீங்கள் அங்கே மேலே பார்த்துட்ருக்கீங்க. ஒரு இளம் விவசாயி தாங்க. சென்னையில் முதல்ல வேலை செஞ்சுருக்காரு. அதுக்கப்புறம் என்ன இருக்குது தெரியல, சென்னைக்கு வந்தால் என்ன ஆகுன்ட்டு. வந்தால் எல்லாரையும் வந்து சென்னை வாழ வைக்காது, ஒரு சிலர் தான் வாழ வைக்கும். அப்போ கூட வந்தாரே வாழ வைக்கிறதுல இப்போலாம் கிடையாது. அப்போலாம் வந்து ஜென்ரேஷன் கம்மி மக்கள் தொகை. இப்போ வந்து எக்கச்சக்கமாக இருக்கிறதுனால சென்னைக்கு யாரை வாழ வைக்கிறதுன்னு தெரியல. அதனால் வரவங்க ஓடி போயிடுறாங்க. பாவம் அவரும் நிறைய கஷ்டப்பட்டுருக்காரு. கஷ்டப்பட்டு எனக்கு வேண்டாம் வேண்டாம் அப்படின்ட்டு, ஏன்னா வீட்டை விட்டு அவ்வளோ தூரம் வராங்க, வர்றதுலாம் பெரிய விஷயம். அது கஷ்டப்படுறாங்க. கஷ்டப்பட்டு அதுக்கேற்ற வருமானம் கிடையாது, நல்ல சாப்பாடு கிடைக்காது, நல்ல தூக்கம் இருக்காது. அதனால் நம்மளுக்கு மறுபடியும் எனக்கு 5 ஏக்கர்லாம் இருக்குது, நான் அதையே வந்து உழுது பாய்ச்சிக்கிறேன் அப்படின்ட்டு கிளம்பி வந்துட்டார். வந்துட்டு விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் நிறைய தோள்களை சந்தித்து இப்போ வந்து ஓரளவுக்கு ஸ்டாண்ட் பண்ணியிருக்காரு. என்னென்னா, இப்போ புதுசாக அவர் ஒரு மெத்தட் ஒன்று இருக்குங்க. அதாவது பஞ்சகவ்யான்னு ஒரு இது உரம் இருக்குது, இயற்கை உரம். இவர் வந்து குரு பஞ்சகாவியா அப்படின்னு ஒன்று யாரோ கொடுத்தாங்க அப்படின்ட்டு பண்ணியிருக்காரு. நல்ல மகசூல் கிடச்சிருக்கு. காய்க்கெலாம் சொத்தலை, காயில் வந்து நல்ல எக்கச்சக்கமாக காய்க்குது அப்படின்னாரு. கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வீடியோ பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மேலே லிங்க் தரேன், வீடியோ பாருங்கள். அதனால் நேற்று வந்து அவங்க வீட்டில் ஆள் இல்லையா, அது நைட்டு அவர் வீட்டில் சாப்பிடல, வெளியில் தான் 2 பேரும் சாப்பிட்டோம். போயிட்டு ஒரு 8, 9 வீடியோ எடுத்தேன் அவரை பற்றி. தனித்தனியாக எடுத்தேன். நெல்லை பற்றி எடுத்தேன், நெல் ரகம் நல்லா இருக்குது அப்படின்னு நெல்லை பற்றி எடுத்தேன். அப்புறம் கத்திரி பற்றி எடுத்தேன், அப்புறமா மீன் வளர்ப்பை பற்றி எடுத்தேன், அவர் காடை பற்றி எடுத்திருந்தேன், அப்புறமா மிளகா பற்றி எடுத்திருந்தேன், அப்புறம் காஞ்ச மிளகா பற்றி எடுத்திருந்தேன். அது மாதிரி அவரை எந்த அளவுக்கு அவரை வந்து காட்ட முடியுமோ அவ்வளோ வீடியோ நான் அவரை பற்றி எடுத்திருக்கேன். வீடியோ பார்க்குறோன்றவங்க லிங்க்கு கீழே கொடுக்குறேன், பாருங்கள். இல்லைனா லிங்க் நான் கொடுக்க மாட்டேன். நேற்று காலையில் வீடியோ போட்டிருக்கேன், அந்த வீடியோ பாருங்கள். இப்போ எங்கள் வீட்டுக்கு தான் போகிறேன். ஏன்னா நேற்று வீட்டில் சாப்பிடல, முடிஞ்சுட்டு வீட்டில் சாப்பிட்லான்னு நினைப்பேன் நான். வெளியில் சாப்பிட்ணுன்னு நினச்சிக்கிறது கிடையாது, வீட்டில் தான் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறது. சந்தர்ப்ப சூழ்நிலை நம்ம வெளியில் சாப்பிட்றோம். இப்போ எங்கள் வீட்டில் எங்கே அடிச்சு வச்சிருக்காங்கன்னு தெரில. சரி போய் பார்க்குறேன்.